பார்ப்பவன் என்ன நினைப்பான் என்பதை விடுத்து படைப்பவன் என்ன நினைப்பான் என்ற எண்ணம் கொண்டு வாழ்ந்தால் மனிதனாக மட்டுமல்ல புனிதனாகவும் வாழலாம். ஒரு ஊரில் இருசக்கர வாகனம் பழுது பார்க்கும் மெக்கானிக் ஒருவர் வாழ்ந்து வந்தார். இருசக்கர வாகனம் பழுது பார்ப்பதில் வித்தகராக அவர் இருந்ததால் அதிக வாடிக்கையாளர்கள் அவரை நாடி வந்தனர். அதனால் நல்ல லாபம் சம்பாதித்து வந்தார். ஒரு கட்டத்தில் டூ வீலர் ஷோரூம் வைக்கும் அளவிற்கே சம்பாதித்து விட்டார். அவரிடம் ஒரு நாள் ஒரு ஏழை யாசகன் வந்து சொன்னான், உங்க தொழில் திறமையால் நிறைய பணம் சம்பாதிச்சுட்டு இருக்கீங்க, ஷோரூம் எல்லாம் திறந்துட்டீங்க, ஏன் நீங்க இந்த ஊரில் உள்ள ஏழைகளுக்கு உதவக்கூடாது என்றான். இந்த ஊரில் உள்ள இறைச்சி கடைக்காரரை பாருங்க, பெரிய பணம் இல்ல, ஆனாலும் ஏழைகளுக்கு இலவசமாக இறைச்சி வழங்குகிறார். ஊரில் உள்ள காய்கறி கடைக்காரரை பாருங்க, பெரிய பணம் இல்ல, இருந்தாலும் ஏழைகளுக்கு முடியுமான அளவு கொடுத்து உதவுகிறார். அதே போல ஊரில் உள்ள பால்காரரை பாருங்க, பெரிய பணம் இல்ல, இருந்தும் ஒரு தொகை பாலை இல்லாதவர்களுக்கு தர்மம் செய்கிறார். மளிகை கடைக்காரரை பாருங்க, அவர் சின்னதா தான் கடை வைத்திருக்கிறார், அவர் கூட வந்து உதவி பண்ணிட்டு இருக்காரு. உங்களுக்கு என்ன குறை? எதுவும் கொடுப்பதாக தெரியவில்லையே என்று கூறினார் யாசகர். எதுவும் பேசாமல் புன்னகைத்து விட்டு அமைதியாக வண்டியை வேலை பார்க்க தொடங்கினார். கடுப்பாகிய ஏழை யாசகன் இடத்தை காலி செய்தான். ஊரின் மூளை முடுக்கெல்லாம் சென்று, இந்த மெக்கானிக் நல்ல பணக்காரர், ஆனால் கஞ்சன், எதுவும் கொடாதவன் என்று பரப்பிவிட்டார். ஊர் மக்களும் அவரை தப்பாக பார்க்க ஆரம்பித்து விட்டனர். காலங்கள் உருண்டோடின. ஒரு நாள் மெக்கானிக் தான் வேலை பார்த்த வண்டியை ஓட்டி பார்ப்பதற்காக செல்லும் போது எதிரே வந்த லாரி அவர் வண்டியில் மோத வண்டியிலிருந்து தூக்கி வீசப்பட்டார். உடனே அந்த லாரியில் இருந்தவர்கள் அவரை பக்கத்து ஊரில் உள்ள மருத்துவமனையில் அவசர சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தார்கள். நல்ல வேளை, அவருக்கு எந்த விதமான பாதிப்பும் இல்லை. இருந்தாலும் மருத்துவர் அவரை ஒரு வாரம் ஓய்வுக்கு பின்னர் தான் அவரின் வேலையை தொடர வேண்டும் என்று கூறினார். மெக்கானிக் அடிபட்டதை தெரிந்தும் ஊர்க்காரர்கள் ஒருவர் கூட மருத்துவமனைக்கு அவரை பார்க்க வரவில்லை. மெக்கானிக் அடிபட்ட தினத்திலிருந்து இறைச்சி கடைக்காரர், காய்கறி கடைக்காரர், பால் கடைக்காரர் மற்றும் மளிகை கடைக்காரர் எல்லோரும் தானமாக வழங்குவதையும் நிறுத்திவிட்டனர். இது பற்றி அவர்களிடம் கேட்கப்பட்ட போது, எங்களுக்கு மெக்கானிக் தான் பணம் தருவார், ஏழை எளியவர்களுக்கு எங்களிடம் உள்ள அத்தியாவசிய பொருட்களை கொடுக்கும்படி சொல்லுவார் என்று பதிலளித்தார்கள். யாசகருக்கு போட்டது. சிலர் உன்னை தப்பு கணக்கு போடுவார்கள், சிலர் உன்னை பனிக்கட்டியை விட பரிசுத்தமாக பார்ப்பார்கள். அவர்களால் உனக்கு தீமையும் நடக்கப் போவதில்லை, இவர்களால் நன்மையும் நடக்கப் போவதில்லை. உன்னை பற்றி நீயும் உன் இறைவனும் தெரிந்து வைத்துள்ளதே உனக்கு முக்கியம். மேலோட்டமாக பார்த்து யாருக்கும் தீர்ப்பு வழங்க முற்படாதீர்கள். நீங்கள் விட்டு செல்லும் சுவடுகளை நீங்கள் மறைத்தாலும் காலம் காட்டிக் கொடுக்கும். வாழ்க வளமுடன்.